அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலதாமதமாக காணொளி வெளியாகிறது. நாவலாசிரியர், கவிஞர் மற்றும் கட்டுரை ஆசிரியர் பிஜி உட்ஹவுஸ் அவர் பிறந்த தினம் இன்று. இன்னைக்கு புதன்கிழமை. நேற்று நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னோம், இவர் தான் பிறந்தார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோலவே இன்னைக்கு பிஜி உட்ஹவுஸ் பிறந்த தினம் என்று 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த நகைச்சுவை எழுத்தாளரும் நாவலாசிரியரும் கவிஞருமான மற்றும் கட்டுரை ஆசிரியருமான என பன்முகத்திறன் கொண்ட பிஜி உட்ஹவுஸ் பிறந்த தினம் என்று. பெல்கம் கிரன்வில் உட்ஹவுஸ், அதுக்கு பேர் தான் பிஜி உட்ஹவுஸ். WODE ஹவுஸ் அப்படின்னு பேர், அதுதான் பிஜி உட்ஹவுஸ். இங்கிலாந்தில் கில்ட் போர்ட் என்ற நகரில் 1881 பிறந்தார். தந்தை அப்போதைய பிரிட்டிஷ் காலனி நாடான சீனாவில் ஹாங்காங் நகரில் மாஜிஸ்திரேட்டாக பணிபுரிந்தவர். இதனால் இங்கிலாந்தில் பிறந்த இவரும் இவரது அம்மாவும் அங்கேயே அழைத்து வரப்பட்டனர். 2 வருடங்களுக்கு பிறகு ஏற்கனவே அங்கே இருந்த அண்ணனுடன் சேர்த்து மீண்டும் இங்கிலாந்து அனுப்பி வைத்தனர். அங்கே வசித்து வந்த தாத்தா பாட்டி வீட்டருகே ஒரு ஆயாவின் பராமரிப்பில் வளர்க்க வைத்தனர். கப்பற்படையில் தன் மகனை சேர்க்க வேண்டும் என்பது அப்பாவின் விருப்பம். ஆனால் மகனின் கண் பார்வை மிகவும் மோசமாக இருந்ததால் அவரின் ஆசை நிறைவேறவில்லை. பள்ளி விடுமுறை நாட்கள் உறவினர்களின் வீடுகளில் கழிந்தன. அங்கே ஏற்பட்ட மகிழ்ச்சியும் வெறுப்பும் கலந்த அனுபவங்கள் பின்னாளில் இவரது எழுத்துக்களில் வெளிப்பட்டன. தன் அண்ணனுடன் டல்விச் கல்லூரியில் பயின்றார். கிரிக்கெட், ரக்பி, பாக்ஸிங் ஆகிய விளையாட்டுகளில் சிறந்து விளங்கினார். படிப்பிலும் முத்திரை பதித்தார். லத்தீன், கிரேக்க மொழிகளை பயின்றார். இவர் நல்ல பாடகரும் கூட. இலக்கிய ஆர்வத்துக்கு தீனி போட கல்லூரி இதழ்களில் எழுதுவதிலும் எடிட் செய்வதிலும் ஈடுபட்டார். அப்பா பணி ஓய்வு பெற்ற பிறகு குடும்ப நிதி நிலைமை மோசமானதால் மேற்படிப்பு படிக்க முடியவில்லை. ஒரு வங்கியில் வேலை கிடைத்தது. ஆனால் அந்த வேலை அவருக்கு பிடிக்கவில்லை. ஓய்வு நேரங்களில் எழுதி வந்தார். இவரது ஆரம்பகால நாவல்கள் பெரும்பாலும் பள்ளிக்கூட கதைகளாகவே இருந்தன. பின்னர் நகைச்சுவை புனைகதைகளை எழுத ஆரம்பித்தார். 1900 மென் ஹூ மிஸ்டர் தேர் ஓன் வெட்டிங்ஸ் என்ற இவரது முதல் நாவல் வெளிவந்தது. தொடர்ந்து பல வெற்றிகரமான நாவல்களை எழுதினார். இவற்றில் பல விற்பனையில் சாதனை படைத்தன. தனது நாவல்களில் பெஸ்டி ஊஸ்டர், ஜீவஸ் போன்ற மீண்டும் மீண்டும் இடம்பெறும் கதாபாத்திரங்களை படைத்தார். இந்த கதாபாத்திரங்கள் வாசகர்களிடையே மிகவும் பிரபலமடைந்தன. இவரது பெரும்பாலான புனைகதைகளின் கதைக்களம் இங்கிலாந்தாக இருந்தாலும் இவர் தன் வாழ்வின் பெரும்பகுதியை அமெரிக்காவில் தான் கழித்தார். சில நாவல்கள் மற்றும் சிறுகதைகளை நியூயார்க் மற்றும் ஹாலிவுட் பின்னணியிலும் படைத்திருக்கிறார். கே பால்டன் மற்றும் ஜெரோம் கென் ஆகியோருடன் இணைந்து பிராட்வே இசை நகைச்சுவை நாடகங்களை எழுதியிருக்கிறார். இவை அமெரிக்க இசை நாடக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தன. இசை நாடகம் மற்றும் பாடல்களை எழுதி ஏற்றிருக்கிறார். இவரது படைப்புகள் முதல் உலகப் போருக்கு முன்னும் பின்னும் இருந்த ஆங்கிலேய மேல்தட்டு மக்களின் வாழ்க்கையை பிரதிபலித்தன. ஜெர்மன் படைகளால் கைது செய்யப்பட்ட இவர் அரசியல் ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் பல கொடுமைகள் மற்றும் கடுமையான நெருக்கடிகளை சந்தித்தார். ஆனால் எப்போதுமே எழுதுவதை மட்டும் நிறுத்தியதே இல்லை. இன்றும் உலகம் முழுவதும் வாசிக்கப்படும் படைப்பாளியாக தொடர்ந்து புகழ் பெற்றிருக்கிறார்.
70 ஆண்டுகள் தொடர்ந்து எழுதி வந்த சாதனை படைப்பாளியான பிஜி உட்ஹவுஸ் 1975 மறைந்தார். நன்றி, வணக்கம்.